இன்றைக்கி அழகான வியாழக்கிழமை. சாயப்பா குருவோட ஆசீர்வாதம் மற்றும் பாதுகாப்பு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் உங்கள் அன்பு தோழி, யூனிவர்சல் டிவைன் டேரட் கார்ட் ரீடர் அண்ட் ஹீலர். இன்றைக்கி ஏஞ்சல்ஸு, ஸ்பிரிட்ஸு, யூனிவர்ஸு இவங்களோட கைடன்ஸ் என்னன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பார்க்குற எல்லாருக்கும் ஒரே ஏஜும் கிடையாது, ஒரே எனர்ஜியும் கிடையாது, ஒரே வைப்ரேஷனும் கிடையாது, ஒரே ஃப்ரீக்வன்சியும் கிடையாது, ஒரே பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த ரீடிங் ஜென்ரல் ரீடிங் தான். உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஃப்ரீயாக விட்டுருங்க. இப்போ கார்ட் செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம். கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கடவுள் கொடுக்குற அந்த கைடன்ஸை எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக சில விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். கடவுளோட கைடன்ஸ் என்னென்னு அன்னன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து கார்ட்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. என்னென்ன கார்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத எடுத்து நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம காயின்ஸ் செலக்ட் பண்ண போகிறோம். இந்த காயினில் என்ன இருக்குது அப்படின்னா உங்கள் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டராக இருக்கலாம், அல்லது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்கள் பார்ட்னரோட ஃபர்ஸ்ட் லெட்டராக இருக்கலாம், இல்லை உங்கள் லவரோட ஃபர்ஸ்ட் லெட்டராக இருக்கலாம், இனிஷியலாக இருக்கலாம். இதை மாறி மாறி வரும். நீங்கள் எது வேணுமோ நீங்கள் அதை வந்து நீங்கள் வாய்ஸ் வர்ஸாவாக வச்சு பார்த்துக்கோங்க. சில காயின்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து என்ன அப்படின்னா இது ரெசனேட் ஆகுது. ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு ரெசனேட் ஆகும்போது இது எனக்கான ஒரு விஷயந்தான், கடவுள் எனக்காக சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயந்தான் நம்ம அந்த காயின்ஸ் வந்து நான் எடுத்து வைக்கிறேன். அடுத்தது வந்து 48 மணி நேரத்தில் நீங்கள் நினச்ச விஷயம் நடக்குமா நடக்காதா அந்த விஷயமும் கடைசியாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கடவுள் என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா 5 ஆஃப் வாண்ட்ஸ். இப்போ பணம் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கீங்க. வியாபாரத்தில் டெவலப்மெண்ட் இல்லை, பார்க்குற வேலை பிடிக்கல, சம்பளம் பத்தலை, வரவுக்கு மீறி செலவு, திடீர் மருத்துவ செலவு, என்ன பண்ணுறது, யாரை கேட்குறது, மாற்றம் வராதா இதுக்குன்னு யோசிக்கிறீங்க. புது முயற்சியை எடுக்கவும் பயப்படுறீங்க. ஜாக்பாட் அடிச்சிடாதா, வாழ்க்கை மாறாதா, ஒரே நாளில் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப நீங்கள் தலையை போட்டு பிச்சுக்க வேணாம், நீங்கள் இனி கஷ்டப்பட வேணான்னு கடவுளே இறங்கி வந்து உங்கள் வாழ்க்கையும் உங்கள் தலையெழுத்தையும் சரி பண்ண வந்துட்டாங்க. நிறைய புது ஆப்பர்ச்சுனிட்டி, புதுமையான யோசிப்பீங்க. இதுவரை புது புது ஐடியாஸ் தோணாத விஷயம்லாம் உங்களுக்கு தோணும். மைண்டில் சரியான தெளிவு, கிளாரிட்டி, வெற்றிக்குண்டான அறிகுறி, பாசிட்டிவ் திங்கிங். ஒரு பெரிய திருப்பு முனைங்க உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. நியூ ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க, புதிய ஆரம்பம் வரப்போகுது, புதிய தொடர்ச்சி, இப்படி வரிசையாக ஒவ்வொரு வளர்ச்சியும் மாற்றத்தையும் அடுக்கிக்கிட்டே போகலாம். உங்கள் வெற்றி இந்த உலகத்துக்கே பறைசாற்றக்கூடிய நேரமும் வந்துருச்சு. எல்லாரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க, இவனா இதை பண்ணது, இவளா இதை பண்ணது அப்படின்னு மூக்கு மேலே விரல வைப்பாங்க. மெஜிஷியன் மாதிரி நீங்கள் என்ன ஆகணும், ஃப்யூச்சரில் லைஃப் எப்படி இருக்கணும், ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நிறைவேறதாங்க போகுது. தைரியமாக முடிவெடுங்க. அந்த முடிவில் வந்து தெளிவாக இருங்க. ஏஞ்சல்ஸு, யூனிவர்ஸு, பிளெஸ்ஸிங்ஸு அபரிமிதமாக இருக்குது. தெளிவாக யோசித்து கடவுளோட ஹெல்ப்போட தைரியமாக செயல்படுங்க. வெற்றி நிச்சயம். இது வெறும் வார்த்தை இல்லைங்க, கடவுளோட வாக்கு. சரியான வாய்ப்பை சரியான டைமில் சரியாக பயன்படுத்தி வந்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்படுற செல்வமாக இருக்கட்டும், வீடு வாசல், நில புலன், தானியம், பொண்ணு பொருள், ஆபரணம் அனைத்தும் அல்ல குறையாமல் அச்சய பாத்திரம் போல் வளர்ந்துட்டே இருக்குங்க. நல்ல நேரம் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் கவலைப்பட அவசியமே இல்லை. இது வரைக்கும் நடந்த விஷயங்கள்லாம் மறந்துடுங்க. இப்போ வந்து நீங்கள் பார்க்குற உங்களோட பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டராக இருக்கலாம், அது என்னென்ன வார்த்தை அப்படிங்கிறது டக்குன்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். உங்கள் பர்சனோட ஃபர்ஸ்ட் லெட்டராக இருக்கலாம், சி அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க, உங்கள் லெட்டராக இருக்கலாம். எஸ் நெக்ஸ்ட் லெட்ரு, அதுக்கு அடுத்த லெட்டர் வந்து எம் உங்கள் லெட்டராக இருக்கலாம், அல்லது உங்கள் பர்சனல் லெட்டராக இருக்கலாம். அடுத்தது வந்து ஒய் வந்திருக்கு. அடுத்த லெட்டர் வந்து என், அடுத்த லெட்டர் கியூ, நெக்ஸ்ட் லெட்டர் ஐ, அடுத்த லெட்டர் ஜே, அடுத்த லெட்டர் பி. இந்த லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அடுத்தது டி, நெக்ஸ்ட் லெட்டர் கிடையாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் நினச்ச விஷயம் 48 மணி நேரத்தில் நடக்குமா நடக்காதா, செய்யலாமா வேணாமா, இது இப்போ கரண்ட் உண்டான எனர்ஜி தான். இது நடக்குமா நடக்காதா, நோ இப்போதைக்கு வேண்டாம். நீங்கள் எடுக்கிற முயற்சி கொஞ்சம் தள்ளி போடுங்க. எல்லாமே கடவுள் மேலே பாரத்தை வைங்க. நல்லதாக நினைங்க, நல்லதே யோசிங்க. நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆச்சு.